வணக்கம். பாஜக அதிமுக கூட்டணி உருவானதுல இருந்து அண்ணாமலை பெரிய அளவுல கவனம் செலுத்தல, அமைதியாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வச்சதுல அண்ணாமலைக்கு பிடிக்கலங்கிறதுனால கட்சியில இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறாரு. கூட்டணியில இருந்து எந்த கவனமும் செலுத்தாம அமைதியா மௌனமா இருக்கிறதுக்கு அண்ணாமலை வேற ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலையினுடைய அந்த தொண்டர்களுடைய வரவேற்பு, அந்த பலம், ஒரு பெரிய கூட்டமே அண்ணாமலைக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது பாஜக பெரிய அளவுல தமிழ்நாட்டில் பெரிய அளவுல வளர்த்துடலாம், ஒரு பெரிய இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலையுடைய அடுத்தடுத்த அரசியல் காய் நகர்த்தல்கள் பெரிய அளவுல இருந்தது. அதே போலதான் தொண்டர்கள் மத்தியிலும் சரி, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய வரவேற்பு பாஜகவுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இங்க எங்க ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அப்படிங்கிற அறிவிப்பு அமித்ஷா அவர்கள் அறிவித்த பிறகு அண்ணாமலையுடைய அந்த ஈடுபாடு குறைஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, அண்ணாமலையினுடைய அமைதிக்கு காரணம் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை, அந்த உத்தரவு அடிப்படையில பாஜகவுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர் அமைதியா இருக்கிறாரு. இல்லைன்னா இவ்வளவு நேரம் அமைதியா இருக்குவாரா, யாராவது பேசுறதுக்கு உடனடியாக கவுண்டர் ஃபைல் கொடுப்பாரு இல்ல அப்படிங்கிற அளவுல தான் இன்னைக்கு கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே போல அதிமுகனுடைய அமைப்பு செயலாளர், அதிமுகனுடைய முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அவர்கள் ஒரு விஷயத்த பரபரப்பா பேசினாரு. அது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சா மாறிச்சு. என்ன அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற நினைக்கிறாங்க, அது எப்பவுமே நடக்காதுங்க அப்படின்னு. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும் போதே அதிமுக சார்ந்த ஒருவர் இப்படி பேசுறதுங்கிறது நல்லதாங்க அப்படிங்கிற அளவுல ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பேசுபொருளா போயிடுச்சு. இப்படி அன்வர் ராஜா பேசினதுக்கு இதே அண்ணாமலை மாநில தலைவராக இப்போது இருந்திருந்தால் அண்ணாமலை அவர் பேசின விதம் வேற மாதிரி இருக்கும். செய்தியாளர் மத்தியில அவர் கொடுத்திருக்கக்கூடிய பரபரப்பு பேட்டியெல்லாம் வேற மாதிரி இருக்கும், குழந்தை கட்டி இருப்பார். ஆனால் இன்னைக்கு கட்சியினுடைய எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துகிறது இல்லை. கட்சியினுடைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பொது நிகழ்ச்சிகள், கட்சி சார்ந்த ஆலோசனை கூட்டங்கள், இப்படின்னு எந்த நிகழ்ச்சியிலுமே அண்ணாமலை ஒதுங்கியே இருக்கிறாரு. ஆனா தனியார் நிகழ்ச்சிகள், அவருடைய சொந்தமா இப்ப திருமண நிகழ்ச்சி, காதுகுத்து நிகழ்ச்சி, ரோட்டரி கிளப் நிகழ்ச்சி, இப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல தனிப்பட்ட முறையில அண்ணாமலை கலந்துக்கிறாரே தவிர கட்சி சார்ந்த எந்த விஷயத்திலுமே அண்ணாமலை கலந்துக்கிறதே இல்லை, விருப்பம் காட்டுறதே இல்லை. தற்போது இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கா, அந்த மனக்கசப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற அளவுல கூட இன்னைக்கு பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப சூழல் ஏற்படுது. ஆனா அண்ணாமலை நேற்று பிரஸ் மீட்ல ஒரே நிமிஷம் தான் பேசினாரு. இல்லைங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் இப்போ பதில் சொல்ல விரும்பலைங்க, நேரம் வரும்போது நான் சொல்றேன்னு. நான் யாருக்கிட்டையும் நான் வேலை செய்யல, நான் யாருக்கிட்ட கை கட்டி வேலை செய்யணும் அவசியம் எனக்கு இல்லை, நேரம் வரும்போது நான் பேசுறேன் அப்படின்னு அவர் ஒரு விரக்தியினுடைய ஒரு எல்லைக்கே போய் பேசுறாரா, இல்ல அடுத்த ஒரு பாலை சிக்ஸர் அடிப்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிறதா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா நான் யாருக்கிட்டையும் வேலை செய்யலைங்கன்ற அர்த்தம் என்னன்னா, அவர் கட்சியில இருக்கிறாரு, கட்சியினுடைய பொறுப்புல இல்லை, கட்சியில நான் இல்லை, கட்சியில இருந்து முழுமையா விலகிட்டேன், கட்சிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவர் சொன்னதனுடைய பொருள் என்னன்னா, கட்சியினுடைய பொறுப்புல இல்லை அப்படிங்கிறதான் மீன் பண்றாரு தவிர, ஏன்னா கட்சியில இல்லை, கட்சியை விட்டு விலகிட்ட அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அதனாலதான் நான் யாருக்கிட்டையும் வேலை செய்யல அப்படிங்கிறது ஒரு சூசகமான பதிலாத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தி, அன்வர் ராஜா பேசிய இந்த செய்தி இதே நேரத்துல அண்ணாமலை பொறுப்புல இருந்திருந்தாருன்னா அவர் குழந்தை கட்டி வேற மாதிரி ரியாக்ஷனை ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் இன்னைக்கு பாஜகனுடைய தலைமை அமித்ஷாவுக்கும் மோடி அவர்களுக்கும் கட்டுப்பட்டு அண்ணாமலையுடைய ஒரு மௌனத்திற்கு காரணம் அடுத்த ஒரு பால சிக்ஸர் அடிப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்றதுதான். அண்ணாமலையுடைய தொண்டர்கள் ஒரு பெரிய படை, பெரிய கூட்டம், பெரிய இளைஞர் படைகளே இருக்கு. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை ஒரு பெரிய அளவுல ஒரு பொறுப்புல பிளே பண்ணல. அந்த பொறுப்புக்குள்ள அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் வரணும், மீண்டும் அவர் தொடரணும், அண்ணாமலை களத்துல இறங்கி மீண்டும் அவருடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்ளணும், என்னுடைய ஆதரவு எப்பவுமே அண்ணாமலைக்கு தாங்க அப்படின்னு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள், பாஜக தொண்டர்கள் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை இப்ப மாநில பொறுப்புக்கு வந்துருவாரா, இல்ல ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வருவாரா, இல்ல அடுத்த இந்த எலெக்ஷன் முடிந்த பிறகு ஒருவேளை நயினா நாகேந்திரன் மாத்திட்டு அண்ணாமலையை திருப்பி மாநில பொறுப்புக்கு போடுவாங்களா அப்படின்னு மக்கள், தொண்டர்கள், அண்ணாமலையை ஆதரவாக நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க, விரும்புறாங்க. ஒரு கட்டத்துக்கே போயிட்டாங்க, அண்ணாமலை இல்லைன்னா என் ஓட்டை போட மாட்டேங்கிற அளவு கூட தொண்டர்கள் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய விரக்திக்கே போறாங்க.
அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை, அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பை, அப்படிப்பட்ட ஒரு கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த பொறுப்புல இல்லைன்னா என்னங்க, என்னுடைய அரசியல் பயணம் தொடருங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆனா அதை சொல்றதுக்கு பின்னாடி கூட ஒரு வருத்தம் இருக்கு. அதாவது கட்சியில ஒரு பொறுப்புல இல்லைன்னா கூட பரவாயில்ல, கட்சிக்குள்ளவே இருந்து நான் என்னென்ன என் வேலை செய்யணுமோ செய்வேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆனால் பாஜகவுடைய மேலிடம் என்ன சொல்றாங்களோ அதற்கு கட்டுப்பட்டு தான் நான் அமைதியா இருக்கிறேன். என்னை யாருமே அவர்களை தவிர எனக்கு யாருமே கட்டுப்படுத்த முடியாதுங்கிற அளவில் அண்ணாமலையுடைய மௌனம் அடுத்து விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். அமித்ஷா வந்து அண்ணாமலுடைய திறமை, அவருடைய அரசியல் முன்னெடுப்பு, பாஜக வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார் பாஜகவை அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கு தெரியாதா, அமித்ஷா அவர்களுக்கு தெரியாதா, கட்சி மேலிடத்திற்கு யாருக்கு தெரியாதா என்ன, நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஓடக்கூடிய ஒரு குதிரை மேல அண்ணாமலைங்கிற ஒரு பயங்கரமா ஒரு முதல் ஆளா ஓடி போய் அந்த கோலை இலக்கை அடையக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு அண்ணாமலையை சைலண்ட் ஆக்கி விட்டுருவாங்களா, அமைதியாக்கி விட்டுருவாங்களா? அவரை எந்த இடத்தில் களம் இறக்க வேண்டும், எந்த இடத்துல அவரை பிளே பண்ண வேண்டும், அவரை வைத்து என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாஜகவுடைய தலைமை வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு சரியான நேரம், சரியான ஒரு இடத்தை கொடுப்பதற்கும் பாஜக தலைமை தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவலா இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் அதிமுக கூட்டணி இணைந்தது அண்ணாமலைக்கு பிடிக்காம இருக்கலாம். பாஜகவுடைய அமித்ஷா வந்து நீ கம்முன்னு இருப்பா, நாங்க கொஞ்ச நாளைக்கு நாங்க பாத்துக்கிறோம், கூட்டணி வைக்கணும், வேற வழியே கிடையாது, நம்ம வந்து ஒரு இடத்துல பிடிக்கணும், தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல நம்மளுடைய தொண்டர்கள் பலத்தையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலத்தையும் நம்ம பெரிய அளவில் வளர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கூட்டணி வைத்தே ஆக வேண்டும். அதனால கொஞ்சம் ஒதுங்கி இருப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம பார்த்துக்கலான்னு அண்ணாமலைக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அமித்ஷா அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது தான் நம்மளால புரிஞ்சுக்கிறோம். ஆனால் தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில அண்ணாமலை கேட்கிற அந்த கேள்விகளுக்கு அண்ணாமலை சும்மா இருப்பாரா? நீங்க நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். ஏர்போர்ட்டுக்கு போகும்போதும் சரி, கமலாலயத்திலையும் சரி, கோயம்புத்தூர்ல போகும்போதும் சரி, அவர் எங்க போனாலும் செய்தியாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அந்த செய்தியாளர்கள் கேட்கிற கேள்வி வந்து ஆளுங்கட்சி செய்தி தொலைக்காட்சியா இருக்கலாம், எதிர்கட்சி தொலைக்காட்சியா இருக்கலாம், பாஜகவுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய தொலைக்காட்சியா இருக்கலாம், யார் எப்படி கேட்டாலும் அத்தனை கேள்விக்கும் ஒரு பெரிய அளவுல அதுக்கு பதில் கொடுக்கிற வகையில தான் அண்ணாமலையுடைய ஒவ்வொரு பிரஸ் மீட்டும் இருக்கும். எந்த கேள்வியாவது தவிர்த்து விட்டு இல்லைங்க இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேங்க, இல்லைங்க இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, இல்லைங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? எல்லா கேள்விக்கும் ஒரு தரவுகளோட அண்ணாமலையுடைய பேச்சு வந்து இருந்தது. இது போன்ற ஒரு தலைவன் நம்ம பார்த்ததே இல்லைங்கிற அளவோட தொண்டர்கள் மத்தியில் மட்டும் இல்லைங்க, பொதுமக்கள் மத்தியிலும் கூட அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்த அந்த சூழல் இன்றைக்கு மாறி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்திலிருந்து அவருடைய பரப்புரையை மேற்கொள்றார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை. அதற்காக ஒரு தனியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி அதை சிறப்பான அதிமுகனுடைய அந்த ஸ்பெஷல் பரப்புரைக்கு உண்டான லோகோ எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஸ்பெஷல் பேருந்தை ரெடி பண்ணி அதில் தான் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கு தேர்தல் பரப்புரைக்கு ஈடுபடுறதுக்கு உண்டான ஆயத்த பணி இன்றிலிருந்து அவருடைய தேர்தல் பரப்புரை, ஒவ்வொரு தொகுதியிலும் சந்திக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்றார். இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களும் சரி, எப்படிப்பட்ட வரவேற்பை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க போகிறார்கள், இல்லை எதிர்ப்புகளை சம்பாதிக்க போகிறாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலை ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக சார்ந்து இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு களத்தில் இறங்கி தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுவாரா அப்படின்னா ஈடுபடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இல்லைங்கிறதான் நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, அண்ணாமலை வந்து அவர் பேசுறாருன்னா அதனுடைய எழுச்சி வேற மாதிரி இருக்கும், அதனுடைய வீரியம் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு கசப்புத்தன்மை பாஜகவில் அதிமுக கூட்டணி வந்ததே அண்ணாமலைக்கு பிடிக்காத இந்த சூழல்ல தேர்தல் பிரச்சாரத்துல எப்படி ஈடுபடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அமித்ஷாவோ மோடியோ இல்லை நீங்க பிரச்சாரத்தை ஈடுபடுங்க, மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்கன்னு அண்ணாமலைக்கு உத்தரவு போட்டா வேறு வழி இல்லாமல் பிரச்சாரத்துல இறங்கினாலும் இறங்குவார். ஆனால் அண்ணாமலைக்கு பிடித்து இறங்க மாட்டார். நமக்கு ஒரு மேலிடத்துல இருந்து ஒரு கட்டளை வந்திருக்கு, அதற்காக நம்ம செய்யணுன்றதுக்காக செய்வாரே தவிர மனமுகந்து விருப்பத்தோட அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபடுவாரானா அதற்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. வர 2026 சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட்ல அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக நிறுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற தகவல் கூட வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். அதே வேளையில
பாஜகவுடைய தேசிய பொறுப்பு கொடுக்க போறாங்க. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக மத்திய அமைச்சரவை மாற்றப்பட்டு புதிய அமைச்சரவை உருவாக்கும் போது அண்ணாமலைக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் ஒரு பக்கம் அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலைக்கு கொங்கு பெல்ட்ல வேட்பாளராக நிறுத்துவதற்கு கூட பாஜக யோசிக்குது. இன்னும் ஏங்க, ஒருவேளை ட்விஸ்ட் நடந்தாலும் நடக்கலாம், இப்படியும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக அதிரடியாக நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறதுதான் நம்முடைய புது கோணமாக இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கணக்குகள் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்க போகுது, இல்ல பாஜக இந்தந்த தொகுதிகளை கேட்கிறாங்க, எங்களுக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ, குறிப்பா கொங்குபேட்டுல எல்லா தொகுதிகளுமே பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகள் தான். குறிப்பா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொங்கு பெல்ட்ல இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல கொங்கு பெல்ட்ல மொத்த தொகுதியும் பாஜக எதிர்பார்க்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டார். ஏன்னா கொங்கு பெல்ட்ல 2-3 தொகுதிகள்ல அதிமுக வேட்பாளர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவர்களே மீண்டும் நிற்பதற்கு வாய்ப்புகள் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை பாஜக கேட்கவும் அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொகுதிகள் பிரிக்கிற போது தொகுதி பங்கீடுகள், அதாவது எத்தனை தொகுதி என்னென்ன தொகுதின்னு பிரிக்கின்ற போது நிச்சயமாக ஒரு பிரச்சனை உருவாகும். அந்த இடத்துல பாஜகவை அமித்ஷா சொல்லக்கூடிய அந்த தொகுதி பங்கீடு, தொகுதி எண்ணிக்கையில் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பட்டே ஆக வேண்டும், வேறு வழி இல்லைங்கிற அளவுல தான் மாறும். அப்படி என்னென்ன தொகுதிகள் பாஜக பெரிய அளவுல நிற்க போகுது, என்ன அளவுல சாதிக்க போகுது, அண்ணாமலை வச்சு பாஜக எப்படி காய் நகர்த்த போகுது 2026 சட்டமன்ற தேர்தல்னு பாஜகவுடைய தொண்டர்கள் மட்டும் இல்ல, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் யாருக்குங்க ஓட்டு போடுறது, பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறதா, இல்ல அண்ணாமலை மீண்டும் வாங்க நீங்க ஓட்டு போடுங்க எங்களை கூப்பிட்டு எங்களை ஓட்டு போட வைக்க போறாரா, இல்ல எங்க ஓட்டு யாருக்குன்னு தெரியலைங்க, நாங்க போடுற ஓட்டு யாருக்கு போட போறோம் தெரியலைங்கிற அளவுல பாஜகவுடைய தொண்டர்களும் சரி, அண்ணாமலையுடைய ஆதரவாளர் தொண்டர்களும் சரி மிகப்பெரிய குழப்பத்துல, மிகப்பெரிய வருத்தத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 வயதிலிருந்து 60-65 வயது மதிக்கத்தக்க வாக்காளர்கள் கூட அண்ணாமலைக்கு வாக்கு செலுத்துவதற்காக காத்து கொண்டிருந்த சூழலெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் அண்ணாமலை இல்லைன்னா எங்க ஓட்டு கிடையாதுங்க, நோட்டாக்கான ஓட்டு போடுவோம் தவிர பாஜக அதிமுக கூட்டணி ஓட்டு போட மாட்டேங்கிற அளவுல ஒரு மனம் வருத்தத்தோட அதிமுக பாஜக அதிமுக கூட்டணிக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம், அண்ணாமலை இருந்தாதான் ஓட்டு போடுவோம்னு மிகப்பெரிய ஒரு டென்ஷனை, ஒரு மனக்குமுறல, ஒரு நெருக்கத்தை காட்டக்கூடிய பாஜகவுடைய தொண்டர்களுடைய இந்த குமுறலுக்கு அண்ணாமலை சார்பில் என்ன பதில் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.